கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா கடைசியில ஒரு உருட்டு காத்திருக்கு. அது சிக்கன் கைமா 65 பண்ண போகிறோம். அந்த கைமா 65 சும்மாவே சாப்பிட்லாம். அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சுவை கொடுக்கறதுக்காக ஒரு மாங்காய் சட்னி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இது நல்லா இருக்கு, ஒரு வித்தியாசமா இருக்கு. இன்னைக்கு நாங்கள் ஒரு ஊரில் போயிட்டு ஒரு உணவு சாப்பிட்டோம். அந்த உணவை தான் இன்னைக்கு மக்களுக்கு காணொலியாக காட்ட போகிறேங்க. அது ரொம்ப 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 ஒரு பெரிய விஐபியோட ஊர். அந்த விஐபி பேர் சொல்லும் போதே எங்களுக்கெல்லாம் சிரிப்பு வரும். ஆரணி பக்கத்தில் காட்டுக்காநல்லூர் அந்த ஊரில் பிறந்த ஒரு பெரிய அறிவாளி. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோகோ வீட்டுக்கு நாங்கள் போகும்போது அவர் எங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு விருந்து கொடுத்தாருங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65. அது வீட்டுக்கு கொடுக்கலங்க, ரோட்டில் உள்ளதுக்கு நம்ம காசு கொடுத்தோம். அவர் கூட்டி போய் கடை காமிச்சாரு. இருந்தாலும் அந்த கடை ஒரு முக்கியமான கடையாக இருந்துச்சு. எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தோம்னா எல்லா இடத்துலையுமே 65 வந்து ரோட்டு கடையில் அட்டகாசமாக இருக்கும். ஆனால் அங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா ஒரு கைமால 65 போட்டு கொடுத்தாங்க. அது டாப்பிங்க்கு ஒரு சூப்பரான ஒரு மசாலா ஒன்று போட்டு கொடுத்தாங்க. அது நாங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அது ஒரு ஸ்பெஷல். ஐயா, இன்னொரு ஸ்பெஷல் இன்றைக்கி அந்த கைமா 65ோட அது சிக்கன் கைமா 65 பண்ண போகிறோம். அந்த கைமா 65 சும்மாவே சாப்பிட்லாம். அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சுவை கொடுக்கறதுக்காக ஒரு மாங்காய் சட்னி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். மாங்காய் சட்னினா நல்ல காரஞ்சாரமான நல்ல புளிப்பான சூப்பரான தாளிப்போட ஒரு மாங்காய் சட்னி. இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ரைட் ஐட்டத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம், ஒரு ஒயிட் ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்லாம், பூரி சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம், ஒரு மத்தியானம் சாப்பாட்டு கூட கொண்டு போய் பிசைஞ்சு தக்காளி சாதம் மாதிரி கூட சாப்பிட்லாம். மாங்காய் சட்னி எப்படிங்க? தக்காளி சாதம் அந்த மாதிரி புளி சாதம் மாதிரி சொல்றாருல, ஒரு தொக்கு ரெடி பண்ணுறாங்க. தக்காளி தொக்கு. ஐயா, நாட்டு மாங்காவா காட்டு மாங்காவா? அவங்கதான். ஏன்னா நம்ம வந்து இந்த தோட்டத்தை விட்டு வெளில போறது இல்லைங்க. நம்ம வந்து இந்த தோட்டத்தை விட்டு வெளியில போறது இல்லை. இங்கேருந்து டெய்லி வீட்டுக்கு போயிட்டு வர ஒரே ஆள் யாருன்னு பார்த்தோம்னா ஆயா தான். இப்போ வந்து எல்லாம் தோட்டத்துக்கு வெளியிலே போகாம காய்கறி எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துடுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோன் பண்ணோம்னாலே நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம ஒரு பெட்ரோல் ஒரு 10 ரூபா மிச்சம் படுத்தணும் இல்லையா, அதனால கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. எங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இவங்க சாயந்தரம் கிளம்பிடுவாங்க. வேலையை விட்டு கிளம்பிட்டு காலையில் வரும்போது எங்களுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கு ஒரு பைபாஸ் ரைடர் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பைபாஸ் ரைடர் தான் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவாங்க. நம்ம பின்னாடி தான் அந்த பைபாஸ் ரைடர் நிற்கிது. ஏங்க அந்த காலத்துல எல்லாம் இதாங்க மக்கள் பயன்படுத்துறாங்க. அது அந்த காலங்க. அதனாலதான் இன்னமும் ஆரோக்கியமா இருக்காங்க. அந்த பைபாஸ் ரைடர் எப்படி பயன்படுத்துவாங்கன்னா போயிட்டே இருப்பாங்க. ஒரு எலுமிச்சம்பழம் மரத்தை பார்ப்பாங்க, ஸ்டாண்டப் போடுவாங்க, அப்படியே பின்னாடி கேரியர் மேலே ஏறி தேவையானதை பறிச்சிக்கிறது. சத்தம் கேட்காது பாருங்க. சைலண்டாக ஓட்டும் தெரியாது. அப்படியே போயிட்டே இருப்பாங்க. கருவேப்பிலை இருக்கும், கருவேப்பிலை அப்படியே ஸ்டாண்டை போடுறது, கேரியர் மேலே ஏறிக்கிறது, உருவிக்கிறது. இந்த மாதிரி வேலை இருக்குங்க. ஆடுதா? ஓகேவாக்கா? அங்க ஆட்டையை போட்டாலும் நம்ம கிட்ட துட்டு வாங்கிக்குவாங்கண்ணா. அங்கே அந்த வண்டி இப்போ நான் கொடுத்து அனுப்பிச்சி விட்றேன். அதில் ஒரு கவர் இருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். கட் பண்ணாதீங்க, கவர் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். என் வண்டிக்கு எப்படி கவர் போச்சு? அவங்க வண்டிக்கு எப்படிங்க கவர் போகும்? ஓடுறா பாருங்க. என்ன பாரு, ஆறாவாரம் ஐயப்பா ஈம்னா போங்க. அப்படியே ஆறாவாரத்தோட கொடியை பிடிச்சிக்கிட்டு உட்கார்றது எப்படி போச்சு? இது எனக்கே தெரியாது. மக்களே, நான் சைக்கிள் காலையில ஒழுங்கா தான் எடுத்துட்டு வந்தேன். இது யாரோ இப்ப இடையில செஞ்ச சதி. அந்த சதி செஞ்சது என்னங்க அது? இது யாரோ செஞ்ச சதிங்க. சதி வலையில யாரோ என்னை இழுக்கிறாங்க. அர்ஜென்ட்ல கவர் கூட இப்படி வச்சிருக்காங்க. இதுல எப்படி எடுத்துட்டு போவீங்க? இன்னைக்கு காரைக்குடியில இருந்து ஒரு கெஸ்ட் வராங்க. கிட்டத்தட்ட 8 வருஷமா நம்ம சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா வீடியோவும் பார்த்த வீடியோவை வந்து இப்போ நம்ம 12 மணிக்கு ஒரு வீடியோ போடுறோன்னு வைங்களேன். அதுவே திரும்ப போர் அடிக்கும் போது பார்க்குறாங்களாம். திரும்ப போர் அடிக்கும் போது நைட்டு 3 மணி வரைக்கும் நம்ம வீடியோவையே பார்க்குறாங்களாம். அந்த மாதிரி ஒரு தீவிரமான ஒரு ரசிகை. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் கையால் நம்ம கட்டுறது கையளவு மட்டன் பிரியாணி சாப்பிட்ணும். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா கடைசியில் ஒரு உருட்டு காத்திருக்கு. அந்த உருட்டு அங்க தெரியுங்க. அந்த உருட்டு இங்க தெரியுங்க. உங்களுக்கு தக்காத உருட்டு மக்களுக்கு எல்லாமே தெரியும். நடக்க போகுது. வெயிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தான்.
பார்க்கலாங்க. உருட்டு கோழி கொத்துக்கறி 65க்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கோழிக்கறி கொத்துக்கறி எலும்பும் கறியுமா சேர்ந்துருக்கேன். இல்லை அது வந்து இந்த நெஞ்சு எலும்பும் ரக்கையும் சேர்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் அவங்க கொத்தும் போது கொத்திட்டாங்க, அதனால் பிரிக்க முடியல. மற்றபடி இது முழுக்க முழுக்க போன்லெஸ் தான். தோலும் கிடையாது, எலும்பும் கிடையாது. முழுக்க முழுக்க நெஞ்சு பகுதியை நல்ல கொத்துக்கறியாக போட்டு கைமாவாக வாங்கிட்டு வந்திருக்கும். ரொம்ப கைமாவை வச்சுன்னா 65 எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குழன்னு இருக்கும். மேலே மட்டும் முறுமுறுப்பு இருக்கும், உள்ளே அந்த குழகுழப்பு தன்மை இருக்கும். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக கொத்தி வாங்கினா தான் அந்த கறி சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட 65 கண்டிப்பாக வேறு எந்த கடையிலுமே கிடைக்காது. ஸோ அதுதான் இன்றைக்கி காணொலியாக காட்டும். சமையல் எண்ணெய், மஞ்சத்தூள், தனிமிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, சாட் மசாலா, மிளகுத்தூள், உப்புத்தூள், கருவேப்பிலை, கோழி முட்டை, எலுமிச்சங்கனி. எலுமிச்சங்கனியா? கோழி கொத்துக்கறி 65க்கு பொருட்கள் இவ்வளோ தான். வீட்டில் இருக்கிற நம்மளுடைய மசாலா பொருட்கள் தான். இதை வச்சு எப்படி கொத்துக்கறி பண்ணுறது தான் நீ பார்க்க போகிறோம். பல்லு இல்லாதவங்க கூட இதை நிம்மதியாக ஜம்முன்னு சாப்பிட்லாம். அப்படிப்பட்ட 65 சுவை 65 எந்த அளவில் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த அளவில் அட்டகாசமாக கிடைக்கும். ஐயா இப்போ 65 பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பீஸ் எடுத்தோம்னா தெரியும். ஆமாம். இப்போ வந்து இது நம்ம கொத்தி வாங்கியிருக்கோம், அப்படியே உதிரி உதிரியாக தெரியுமா? ஆமாம். இது வந்து உதிரி உதிரியாக பகோடா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உதிர்த்து விடணும். இது அப்படி உதிர்த்து விடும் போது அந்த மசாலா சுவையோடு சேர்த்து நம்ம எடுக்கிறது தான் இந்த பார்த்தீங்கன்னா இந்த கொத்துக்கறியோட டேஸ்ட்டே. 65 மாதிரி பெரிய பெரிய பீஸ்லாம் கிடைக்காது. நீங்கள் 65 மாதிரி மாற்றுவீங்கன்னு நினச்சேன் நான். இல்லை, நாங்கள் எந்த மாவுமே வைக்கல பாருங்கள். இப்போ இதே நீங்கள் உங்களுக்கு அதே மாதிரி வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இது கூட மைதா, சோள மாவு, அரிசி மாவுலாம் சேர்த்திங்கன்னா 65 மாதிரி நம்ம பால்ஸாக கூட பிடிச்சி போடலாம். ஆனால் கோலா உண்டை மாதிரியாவது வரும்னு பார்த்தேன் நான். அதான் அந்த மாதிரி பால்ஸாக கூட பண்ணலாம். இன்னும் கடலை மாவுலாம் சேர்த்து நீங்கள் கோலா உண்டே நீங்கள் பண்ணிடலாம். நம்ம பேரே வந்து கொத்துக்கறி 65 தான். ஸோ பாருங்கள், வித்தியாசமான வீடியோ. புதுசாக பண்ணுறாரு, சுவையை சுவிச்சிருமா? காட்டுக்காநல்லூர் ஆல்ரெடி சுவைச்சிட்டோம் நம்ம. ஆமாம். வீட்டில் நீங்கள் ஒரு கிலோ அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கைமா கறி, அதை கொத்துக்கறி வாங்குறதுக்கான அளவு பொருட்கள் சொல்கிறோம். அப்படியே ஒன்று ஒன்றா பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொத்தி கழுவி அலசி வச்சுக்கிற கறியில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் அந்த பச்சை வாசனை நீச்ச வாசனை போகிறதுக்காக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், வண்ணத்துக்கும் சிறு காரத்துக்கும். அடுத்தது அதே 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் பிடிமான தன்மைக்கும் சுவைக்கும். ஜீரகத்தூள், நல்ல ஒரு ஷார்ப்பான ஃப்ளேவர் கிடைக்கும். சாப்பிடும் போது உணர்ந்து சாப்பிட்லாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவோட வாசனைக்காக. சாட் மசாலா சிறு புளிப்புக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துங்க. வேணுன்னா கடைசியாக டேஸ்ட் பார்த்து போட்டுக்கலாம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 50 கிராம் இஞ்சி பூண்டு அரவை, ரெண்டும் ஒன்றா சேர்த்து. நீங்கள் ஒரே ஒரு முட்டை மட்டும் சேர்த்துங்க, பிடிமானத்துக்காக. மசாலா பிரியாமல் இருக்கும். நாங்கள் 2 சேர்த்துப்போம். ஒரே ஒரு எலுமிச்சம்பழ சாறு, விதை இல்லாமங்களா? விதை இல்லாமங்க. பண்ணுங்க சார் கடகடன்னு பண்ணுங்க சார். நாக்கெல்லாம் துடிக்குதான். நாக்கெல்லாம் துடிக்குது மசாலா போட்டையிலே. எப்படி துடிக்குது பாருங்க. பாருங்க பாருங்க, எங்களுக்கெல்லாம் வெறும் காபி போட்டுவிட்டு அவங்க மட்டும் பூஸ்ட் போட்டு வந்துடுறாங்க. அதனால தான் நாக்கு துடிக்குது அவங்களுக்கு. தேவையான உப்புத்தூள் சேர்த்துங்க. கோழிக்கறி கைமாக்கறி 65க்கு எண்ணெய் ஊற்றிக்கலாமா? கொத்துக்கறி 65 நல்லா மசாலாவில் ஊறி இருக்குது. அந்த சாட் மசாலா, பெப்பரு, லெமன் ஜூஸு எல்லா மசாலாவோட சூப்பராக ஏறி இருக்குது. எண்ணெயும் மிதமான சூட்டில் இருக்குது. அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். கொத்துக்கறி 65 நீங்கள் பக்கோடா மாதிரி போட்டுருந்தீங்க ஐயா? ஆமாம் தம்பி, இதில் எந்த மாவும் கிடையாது. 65னா சோள மாவு சேர்ப்பாங்க, அரிசி மாவுலாம் சேர்ப்பாங்க. சோள மாவுங்க. இல்லை, எந்த ஒரு 65 இருந்தாலும் மசாலா போட்ட உடனே திருப்பக்கூடாது. அந்த மாதிரி மசாலா போட்ட உடனே நம்ம விட்டு நல்லா கிண்டி விட்டோம்னா மசாலா பிரிய ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒன்று, இந்த கொத்துக்கறி மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு பவுடர் ஐட்டம் எதுவுமே சேர்க்கலை. வெறும் முட்டை மட்டும்தான் பைண்டிங் ஏஜென்ட்டாக சேர்த்துருக்கோம். ஒட்டும் தன்மை உள்ளது. அதனால் கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 360 டிகிரியில் சுற்றி விட்டிங்கன்னா மசாலா பிரியாமல் அழகாக இருக்கும். மற்ற கறினா பரவாயில்லண்ணே, இப்போ நம்ம போகிறதே கைமா சிக்கன் கறி அப்படியே பிரிஞ்சு தான் இருக்குது. இதில் வேறையா இருக்கிறதுலே கைமால 65 போட மாட்டாங்க. ஏன்னா பிரியுன்றதால தான் போடவே மாட்டாங்க. 65 பயன்படுத்தவும் மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. அதுவே நம்ம 65 ஒரு பக்குவத்தில் ஒரு பகோடா ஸ்டைலில் நம்ம கொடுக்குறோம், மாவே இல்லாமல். அது ரொம்ப டஃப்பான விஷயம். அது நம்ம உதிர்த்து போடுற ஸ்டைலில் தான் இருக்குது. இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி லைட்டாக மழை வேறு பேஞ்சிட்ருக்கு. அதனால் ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் நம்ம போட்டதை அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுருவோம். ஆனால் கொத்துக்கறின்றதால ஹார்ட்னஸ் காட்டிங்கன்னா பிரிஞ்சிடும். அப்படியே லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக அது டிஸ்டர்பே இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கணும்.
வந்துட்டுங்களா? அந்த மாதிரி சத்தம் கேட்கணும். அந்த மாதிரி சத்தம் கேட்டதுன்னா நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். கொத்துக்கறி 65 வயசான ஆயாலேருந்து தாத்தா முடி சாப்பிட்லாம். அவ்வளோதானா? இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டாக போட்டு எடுத்துக்க வேண்டியதான். இல்லை மழை தண்ணியில் நுர தள்ளி இருக்குது, அப்படியே எடுத்துக்கிறோம். கொத்துக்கறியை இந்த மாதிரி பிடிச்சி பகோடா மாதிரி போட்டு எடுத்தாச்சு. கொத்துக்கறி 65 சூப்பராக போட்டு எடுத்தாச்சு. நல்லா உதிர்த்து விட்டுட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த கறி. நீ மற்ற 65 மாதிரி சாப்பிட்ற மாதிரி இந்த முறுமுறுப்புலாம் இருக்காது. நல்லா சாஃப்டாக நல்லா மெருதுவாக உள்ளே இறங்கும். அந்த மசாலா தன்மையோட கறியோட சாப்பிட்றது தான் இந்த கொத்துக்கறியோட 65 ஸ்பெஷலு. கடைசியாக இது வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கோ. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். அப்படியே அந்த பொரிச்ச கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை வாசனையோட பாருங்க. இப்போ நல்லா சூப்பராக பக்கோடா போட்டாங்க. இப்போ நாங்கள் சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்ல போகிறோம். 65 பகோடா இல்லை, வீடியோக்குள்ளே இருக்கிறது கிடையாது. சாப்பிட்ற நேரத்தில் மட்டும் வந்து பகோடா ஜிலேபின்னா நம்ம என்ன பக்கோடான்னு சொல்ல முடியாது, 65னா 65 சொல்ல முடியாது, ஜிலேபின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொத்துக்கறி 65. கொத்துக்கறி 65. இதுக்கு ஏற்ற மாதிரி மணக்கும் ஒரு அருமையான தொட்டுக்க ஒன்று ரெடி பண்ண போகிறோம். மாங்காய் சட்னி. மாங்காய் சட்னி இந்த மாதிரி 65க்கு மட்டும் தொட்டு சாப்பிட்றது கிடையாது. அது நீங்கள் ஒரு வெள்ளை சாதத்துக்கோ தயிர் சாதத்துக்கோ ரசம் சாதத்துக்கோ ஏன் ஒரு பூரி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். மாங்காய் சட்னி ரொம்ப எளிமையான பொருள். ஆனால் வந்து முன்னாடியே ஒரு செய்முறை இருக்குது, ரெண்டாவது செய்முறை இருக்குது. அதை சூப்பராக எப்படி பண்ணுறோன்னு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த காணொலியோட தொடர்ந்து அதுவும் வரும். மணக்கும் மாங்காய் சட்னி. இன்னைக்கு மக்களுக்கு வந்து 2 செய்முறையை ஒரே காணொலியில் காட்ட போகிறோம். மாங்காய் சட்னிக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். சமையல் எண்ணெய், கருவேப்பிலை, கடுகு, கலப்பை, வெட்டி வச்ச அழகான நம்ம நாட்டு மாங்காய், வெட்டி வச்ச நாட்டு தக்காளி, உரிச்ச வெள்ளை பூண்டை, வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தழை, கொத்தமல்லி தழை, பெருங்காயம், தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தூள், உப்பு. அவ்வளோதாங்க மாங்காய் சட்னிக்கு தேவையான பொருள். உண்மையிலே அருமையாக களை கட்ட போகுது மாங்காய் சட்னி. வாங்க செய்முறையை பார்க்கலாம். மாங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான பொருள் தான். இதை நம்ம எதில் பண்ணால் தோசைக்கல்லில் தான் பண்ணணும். கொஞ்சோண்டு மட்டும் எண்ணெயை சேர்த்து மற்ற எல்லா பொருட்களையும் இந்த தோசைக்கல்லில் ஒன் பை ஒன்னாக சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். தோசைகளில் கறிக்கு தானே எடுக்கணும். அது வதங்கும் போதே கறிடுங்க. அதனால எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். வீட்டில் நீங்கள் ஒரு 6 பேருக்கு இந்த மாங்காய் சட்னி செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் சொல்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி அளவு பொருட்களும் சொல்கிறோம். ஒரு 30 ml எண்ணெய் சேர்த்துங்க. வெள்ளை பூண்டு ஒரு 20 பல்லு பூண்டு நீங்கள் சேர்த்துங்க. இந்த மாதிரி தோல் உரித்து சேர்த்துக்கணும். ஒவ்வொரு பொருட்களுமே நம்ம சேர்க்குற எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு வண்ணம் வரணும். கொஞ்சம் அங்கங்கே இந்த நல்லா ரோஸ்ட் ஆகி அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த சட்னியோட வாசனை, இந்த புளிப்பு, இனிப்பு, இதோடு சேர்த்து காரம், அதோடு சேர்த்து அந்த பொசுங்கின வாடை, இதோடு சாப்பிட்றது தான் இந்த சட்னியோட சுவையை. ஸோ அந்த மாதிரி எல்லா பொருளையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். பூண்டு ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருக்குது. பக்கத்துலேயே மாங்காய் வச்சுக்க போகிறோம். ஒரு பெரிய மாங்காய், ஒரே ஒரு மாங்காய் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். புளிப்பு அதிகமாக இருக்கிற மாங்காவாக இருந்ததுன்னா இன்னும் கூட நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து இனிப்பு சுவை, புளிப்பு சுவை ரெண்டுமே முக்கியம் இந்த சட்னிக்கு. கொட்டை இல்லாத மாங்காய் எடுத்துக்கணும். கொட்டை இல்லாமல் சதை பகுதியை மட்டும் எடுத்துக்கணும். தோலோட எண்ணெயில் அப்படியே சேர்த்து விட்ருங்க. ஒரு 3 பெரிய தக்காளி இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிங்க. அதையும் இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கிறோம். மாங்காய் சுட்ட தக்காளியா? இதெல்லாம் வந்து பண்டைய கால உணவு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காய்கறியும் அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அந்த லைட்டாக கொஞ்சம் வெந்து வரும். அந்த சுட்டா வாசனை வந்து பார்த்திங்கன்னா கல்லோட ஓரத்தில் வந்து நல்லா சூடு ஏறி இருக்கும். அதில் ஏறும் போது பார்த்தீங்கன்னா அந்த சுட்டா வாடையும் அந்த கருப்பு நிறமும் ஆட்டோமேட்டிக்காக எல்லா பொருட்களையும் அப்படியே ஏற ஆரம்பிச்சிடும். இது வந்து வதங்காமல் நம்ம அரைச்சி சாப்பிட்டா பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துது. அடுத்தது ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை உங்கள் இஷ்டப்படி எப்படி வேணால் கட் பண்ணிங்க. ஏன்னா அரைக்க தான் போகிறோம். இதையும் சேர்த்துக்கிறோம். பெரிய வெங்காயம். அடுத்தது காரத்துக்கு பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்குன்னா தாராளமாக அதிகமாக சேர்த்துங்க. இல்லைனா காரம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு இந்த அல்சர் பிரச்சனைலாம் இருக்கும். அவங்களாம் கொஞ்சம் பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணி கம்மியாக சேர்த்துங்க. நீங்கள் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துங்க. அடுத்தது ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, அதையும் அப்படியே வச்சு சுட்டுக்கிறோம்.
தயாராகிடுச்சிங்களா ஐயா? தயாராகிட்டே இருக்கியா. ஒரு சைடு வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு, அந்த சைடு தக்காளி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது உள்ள அப்படியே மல்லியை தள்ளிக்கிறேன். இப்போ ஒன்றொன்னா ஒவ்வொரு பொருளாக அதை இறக்கி நல்லா வந்து அதை வேக வைக்கிற ஒரு விதமே ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. பார்க்கலாம் அந்த மாங்காய் துவையல் இதுதான் இருக்குது. நல்லா அந்த வாசனை, இப்போ வெங்காயம் வாசனை பார்த்தீங்கன்னா அந்த நல்ல அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரில் கிடைக்குது. அதே மாதிரி பச்சை மிளகா, தக்காளி ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு வாசனை உண்டு, ஒவ்வொரு சுவை உண்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர், அந்த கருகின வாசனையோட இந்த சட்னி சாப்பிட்றது தான் டேஸ்ட். இப்போ நமக்கு எல்லாமே நல்லா சுட்டு வந்துடுச்சுங்க. மொத்தமாக ஒரே பாத்திரத்தை போட்டு அரைச்சிக்க போதும். இந்த பக்கம் வந்தால் போதுங்களா? அவ்வளோதாங்க. போதுங்க, இந்த அளவு இருந்தால் போதும். பூண்டெல்லாம் எந்த அளவுக்கு வந்துருக்குங்க? சுட்ட பூண்டு மருத்துவ குணம் உள்ளது. பிடிப்பு இருந்தாலே இந்த வாயு பிரச்சனைக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சுட்ட பூண்டு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி மல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேத மெடிசன் தான் சொல்லுவாங்க. அதுவும் நம்ம சுட்டு சாப்பிட்றது உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியம். வழக்கம் போல தான் இந்த பச்சை மிளகாவாகட்டும் மாங்காவாகட்டும் அந்த பச்சை நிறத்தில் இருக்கிற காய்கறிகள் எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது தான். இது வந்து மாங்காயெலாம் சீசன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. சீசனில் இருக்கும் போது அதை வாங்கி சாப்பிட்ணும். கண்டிப்பாக அதுக்கான நமக்கு தேவையான ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்கும். சுத்த பூண்டை இப்போ என்ன தள்ளிக்கிறோம். பச்சை மிளகாய், மாங்காய், சுட்ட மாங்காய் நல்லா அந்த கருப்பு வண்ணத்தில் நல்லா வந்துடுச்சிங்களா. மல்லி, வெங்காயம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துங்க. ரொம்ப அதிகமாக தேவை கிடையாது. நமக்கு முழுக்க அந்த காய்கறிகளோட மனம் தான் முக்கியம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள். ரொம்ப காரம் தேவையில்ல, பச்சை மிளகாய் இருக்குது, அவ்வளோதான். பெருங்காயம் இது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு. தேவையான அளவு உப்புத்தூள் ஐயா. இதை அப்படியே ஆற வச்சு அரைச்சிக்கிறோம். பார்த்துருப்பீங்க நம்மளோட மாங்காய் சட்னிக்கு என்னென்ன பொருள்லாம் சும்மா சூப்பராக அப்படி பொரிச்சு எடுத்துருப்போம். பார்த்துருப்பீங்க அந்த பொசுங்கின வாடையோட ஒவ்வொரு பொருளும் அட்டகாசமாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சிம்பிளான ஒரு தாளிப்பு, தாராளமாக எண்ணெய் சேர்த்து தாளிக்கணும். ஏன்னா இது வந்து எல்லாமே காரப்பொருட்கள் இருக்குது. ஸோ அதனால் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கணும். ஒரு 100 ml சமையல் எண்ணெய் சேர்த்துங்க. இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு கலப்பு, கருவேப்பிலை ஒரு அரை கொத்து, ரெண்டுத்தையுமே நல்லா தாளித்து இந்த எண்ணெயை ஃபுல்லாக அப்படியே தாளிப்போடு சேர்த்து அந்த சட்னியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். என்ன காஞ்சிச்சிங்களா? காஞ்சிடுச்சுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு, ஒரு அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை. கொஞ்சம் இந்த எண்ணெய் வந்து கார சுவையை கம்மி பண்ணி நம்ம சொன்னோம் இல்லைங்களா லாஸ்ட்டு சர்ப்ரைஸு உருட்டுன்னு இது தாங்க. இவங்க வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய எடிட்டர். நம்மளுக்கு வந்து நிறையா இப்போல்லாம் புது வீடியோக்கள்லாம் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக வர்றதுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்காங்க. இவங்க வந்து என்ன மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சினிமாக்கெல்லாம் ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, மேக்கப்பு, அந்த மாதிரி மேக்கப்லாம் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து நிறையா கலைகள் இருக்குது. அது போக ஓவியம் நல்லா வரைவாங்க. என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு அட்டகாசமாக நல்லாவே மேக்கப் போடுவாங்க. அவங்க எங்களுக்கு வந்து ஒரு மேக்கப் போட்டு ஒன்று காட்டினாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு, ரொம்ப திகிலாக இருந்துச்சு. அது என்ன மேக்கப்புன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. பார்த்துக்கங்க. ஒரிஜினலாக ஒரு பேய் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. எங்களுக்கு முதல்ல சொல்லும் போதெல்லாம் நிறைய பயந்துட்டோம். இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா தனக்கு தானே மேக்கப் போட்டுப்பாங்க. வேறு யாரும் உதவிக்கு தேவையில்லை. இதை வந்து இப்போ நம்ம சொன்னோம் பாருங்க, நம்மளுடைய ஆவாரம் பாயா அவங்கள்ட்ட காட்ட போகிறோம். அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். உருட்டு மிரட்டா இருப்பதா? சரி. A few moments later. ஓகே சார், இது ஓகேங்க. இப்போ உள்ளேருந்து வெளில வருது. எப்பவுமே ஓகே, எப்பவுமே எப்படிங்களா எங்கள் ஆயா வருவாங்க, அப்படி இருக்கும். ஆமாம், அப்படிதான் பார்ப்பாங்க. இப்படிதான் பார்ப்பாங்க. எடுத்து நீங்கள் திரும்ப மாட்டாங்க. வர வச்சிடலாமா? வர வச்சிடலாம். வேப்பிலையை பிடிக்கா. வேப்பிலை பிடி. கல்ல தரையா? இல்லைங்க, எல்லாம் கல்ல தான் தோதி காதை பத்துறீங்க.
ஒரு பேய் எவ்வளவு க்ளோஸா நிக்குது பாருங்க. கல்ல தருங்க. இல்லைக்கா சொல்லிட்டா செய்வாங்க இதுல ஏக்கா உருட்டு 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 இந்தாங்க, இந்த எலுமிச்சை பழத்தை வச்சு உருட்டுக்கா. வச்சுக்கொள்ளுங்கள். நல்லா இருக்காக்கா? அதிர்ச்சியிலே அதிர்ச்சி. ஐயோ எனக்கு கொஞ்சம் தண்ணி தள்ளி வேணுமா? கேன் கணக்கில் இருக்கிறது பக்கத்துல இல்லையா? மேக்கப் ஈஸியா கழிச்சு விட்டாங்க. நீங்களா அண்ணங்களா இந்த காட்டுக்குள்ள கொண்டாந்து வச்சுக்கிட்டு நல்லா இருந்தது. மக்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் என்னக்கா பண்றது? சர்ப்ரைஸ்னா இதுதான் உருட்டா? பயங்கர உருட்டு. இது மிரட்டுக்கா? மிரட்டு உருட்டுல மிரட்டு. நான் இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. சாந்தி ஆர்டிஸ்ட் ஆனா தைரியசாலி தான். அக்கா போய் ஒரு பேயை பார்த்தா தூண்டு. அது வேற லெவல். வேற லெவல். பேயை பார்த்து துப்பிட்டு வருது. ஐயோ அம்மா இது துப்பிட்டு வருது. இதெல்லாம் பரவாயில்ல. அந்த சைடு வீடியோ எடுத்த என்ன பார்த்து வந்து அதை பார்த்துட்டு திரும்ப வந்தோடனே முன்னாடி ஒன்று இது இந்த பொண்ணு நல்லா இந்த பொண்ணு எப்படி ஐயோ ஏதோ அவங்க ஊர்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே துப்பிட்டு ஓடுறிய காப்பாத்துல அப்படிதானா? அவங்க ஊர்ல சொல்லியிருப்பாங்களே பேயை பார்த்தா துப்புன்னு. அதை துப்பிட்டு அவங்க ஊர்ல தான் பல விஷயம் சொல்லியிருக்காங்களே. தெரிஞ்ச குரல்ல பேய் கூப்பிடுவோம், நம்ம திரும்பி பார்க்கக்கூடாது. இந்த குரலை கேட்குறீங்களாக்கா? அம்மா எப்போதும் நைட் டைமில் நம்ம இங்கே ஃபயர் கேம்ப் போடும் போது ஒரு சவுண்டு விடுவியாம்மா? ஐயோ அந்த பேய் எரிஞ்சு வரும் பாத்தீங்களா? அந்த ஒரு ரியாக்ஷன்ல இருக்கு. வாழைப்பழத்தை பசிக்குது கொண்டு கொடுத்துட்டு வாங்க. எப்படி அனுப்புறாரு பாத்தீங்களா? இல்லைக்கா எப்பா இதுதான் உருட்டு. அண்ணாங்க கூப்பிட்றாரு இல்லை அக்காங்க கூப்பிட்றாங்கன்னு சொன்னாங்கன்னா எதுக்கு என்னன்னு கேட்பாங்க. அதே இது ஒரு பொருளை கையில் கொடுத்து அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னா வேறு வழி இல்லை. தைரியமா இப்ப பேய நேரம் சந்திச்சதுனால நாங்க இனிமே தான் பேய் படமா தீவிரமா பாப்போம். நைட்ல உட்காந்து ஒரு எலுமிச்சை தைரியம் வந்துச்சு. தைரியத்தை வரலையே, பேய் உள்ள யாருல வேற இருக்கு. இப்ப பாருங்க வீடியோ ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ கலகலப்பாக இருந்து கலகலப்பாகவும் கலப்புல ஒரு சந்தோஷமா இருந்துச்சோ அதே போல் இன்னைக்கு இப்போ நம்ம அந்த கெஸ்ட்டுக்கு மட்டன் பிரியாணி விருந்து கொடுக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஓகேம்மா, போய் மேக்கப் கலைச்சிருங்க. அம்மா பார்த்தீங்கன்னா நம்ம கனவு தோட்டத்துடைய கெஸ்ட் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம மட்டன் அதுவும் சாதாரண பிரியாணி இல்லைங்க, வட்டி பிரியாணி, அதுவும் விறகடுப்பில். வந்த கெஸ்ட்டுக்காக மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து தான் சமைக்க சொல்லியிருக்கா. சேர்த்து உங்களுக்கு தருவோம்க்கா. அதெல்லாம் உண்டுதான். நம்மளும் சுவைச்சு அவங்களும் சுவைக்க வைப்போம். பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? வாசனை பார்த்தீங்கக்கா? சூப்பர் சூப்பர். வாசனை எப்படி இருக்குது? வேற லெவல்ல இருக்குண்ணே. சூப்பர்ண்ணே. இவ்வளோ மசாலாவோட அப்படியேப்பா. வணக்கம். யாரு மசாலா? நல்ல பீஸோட மசாலாவோட அப்படியே எப்படி சூப்பரா ஜூஸியா இருக்கு ஜாங். அம்மாவுக்காகவே ஸ்பெஷலான மட்டன் வட்டி பிரியாணி, தயிர் சட்னி, கைமா 65, மாங்காய் சட்னி இதெல்லாம் கொடுத்து அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். அதுக்கு நன்றி, எங்களை நம்பி வந்ததுக்கு நன்றி. இப்படிலாம் பேசுனா அடுத்த வாட்டி வரவே மாட்டேன். நன்றிண்ணா. உங்களோட பல நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறுதாம்மா? சத்தியமா நம்ம வழக்கமாக எந்த பிரியாணியாக இருந்தாலும் கத்திரிக்காய் தொக்கு செய்வோம். அது எதுக்காகனா அந்த ஒரு சிறு புளிப்போட பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக. ஆனால் இந்த மாங்காய் தொக்கில் அந்த சிறு புளிப்பு ஒரு அட்டகாசமான சுவை இருக்குது. இது பிரியாணியோட சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குங்க. இன்னைக்கு நாங்கள் பண்ண ஸ்பெஷல் கைமா 65. சரி, இதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். முதல்ல இதையே சாப்பிட்றேன். கைமாவே எடுக்கிறீங்க. சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வரைக்கும் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நேரில் சரியான விருந்து நம்ம ஆர்டிஎஸ் மாஸ்டரும் சாங் மாஸ்டரும் செஞ்சுருக்காங்க. நல்லா சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. நன்றிம்மா. சூப்பராக இருக்கு. நான் நீங்கள் எல்லா ஊர் பிரியாணியும் சாப்பிட்டேன்னு சொன்னீங்க இல்லைங்களா? இந்த மாதிரி ஏதாச்சும் ஊரில் சாப்பிட்ருக்கீங்களா? ஏன்னா இது நம்மளுடைய ஸ்பெஷல். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நன்றிங்க. கட்டுறதுக்கு எல்லோ பிரியாணி அதுக்கு ஒரு டேஸ்ட்டு தான். நீங்கள் என்ன சுவையில் சாப்பிட்றீங்களோ இதே சுவையில் தான் ஏழை எளிய மக்களுக்கும் இதே மாதிரி தான் கொண்டு போய் கொடுப்போம்.
அதுதான் நான் பார்த்துட்டே இருக்கேன்னு. கறி எப்படிமா வந்திருக்கு? கறி சூப்பராக வெந்திருக்குப்பா. இந்தா நல்லா வந்திருக்குங்களா? சிக்கன் பக்கோடா எப்படி இருக்கு பாருங்கம்மா. 65 கைமா 65. அதே அந்த பேயை பார்த்துலேருந்து நம்ம ஒரே குழப்பமாக இருக்கு. இது நல்லா இருக்கு கண்ணு, ஒரு வித்தியாசமாக இருக்குது. மாங்காய் தொக்கு எப்படிமா இருக்கு? கரெக்டாக இருக்குது. புளிப்பு காரம் இதெல்லாம் அளவாக இருக்குது. நன்றிம்மா. நான் அம்மா சுவிச்சிட்டாங்க, அடுத்தது ஆயாவும் சுவிக்க ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா. பரவாயில்ல, ஆர்டிஸ்ட் இந்த பக்கம் உட்காந்துருக்காரு, எப்படி துவைக்க போகிறாரு? இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் எடுத்துக்கிறேன். பயத்தில் 2 நாளைக்கு சாப்பிட மாட்டேங்குன்னு பார்த்தேன். அது வேற டிபார்ட்மெண்ட்டு. கைமா சில்லி அட்டகாசமாக இருக்குங்க. ஒவ்வொரு மசாலாவும் தனித்தனியாக நின்று பேசுது. எழுது நான் மட்டனில் கை வச்சுருவேன். இப்போ தெரிஞ்சுங்களா? வைய மட்டன்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மதவதமாக இருக்கு. நீங்கள் சாப்பிடுங்க, விருந்தினர் தான் எங்களை முதல்ல. சிக்கனில் போட்ட மசாலா, அதுவும் அந்த சிக்கனோட சின்ன சின்ன பீஸாக இருக்கிறது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா கவர்ச்சியாகவும் இருக்குது. கவர்ச்சி. அண்ணே சிக்கன் கைமா எப்படி வந்திருக்கணும்ட்டா சூப்பர் பக்காவாக வந்திருக்கு. அந்த வெந்த விதமும் சரி, மசாலா போட்டதும் நல்லா அப்படியே நல்லா சூப்பராக இறங்கியிருக்கு. மாங்காய் துவையல் எப்படி இருக்குன்னா, ஒரு மாங்காய் பச்சடியோ ஒரு மண்டியோ ஒரு சாம்பாரில் புளிக்குழம்புல போட்டு சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டதில்ல. இது ஒரு புதுவிதமான எப்படின்னா, தோசைக்கல்லே வறுத்து அரைச்ச அந்த வாசம், அப்படியே அந்த வெந்த விதமும் அந்த வாசமும் சூப்பராக இருக்குது. ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் கரெக்டாக இருக்குண்ணா. புளிப்பு சுவையோட கொஞ்சம் கார சுவையோடு சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக. காரத்துக்கு காரம், சுவைக்கு சுவை, புளிப்புக்கு புளிப்பு கச்சிதமாக இருக்குது. நன்றிம்மா, ரொம்ப நன்றி. அப்புறம் எல்லாமே தோசையோட இட்லியோட சப்பாத்தியோட எல்லாத்தோட சாப்பிடலாம். மாங்காய் சட்னி. இந்த சட்னியை பற்றி நாங்கள் சொல்கிறத விட அம்மா சொன்ன அந்த ஒரு விஷயமே எங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 மனசு சந்தோஷமாக இருக்குங்க. இன்னும் ஒரே ஒரு வார்த்தைன்னா, ஆர்டிஎக்ஸ் மாஸ்டர் இன்னும் இந்த சைடு வரல. நான் வந்துடுறேங்க. நம்மளும் ருசிக்கணும்ல. கண்டிப்பாக சமைச்சவங்க ருசிக்கலன்னு எப்படி இது அப்படி எடுத்து நம்ம இந்த சட்னியை பற்றி சொல்கிறதா இல்லை கைமாவை பற்றி சொல்கிறதான்னு தெரியல. இந்த காம்பினேஷன் ஒரு புது விதமான காம்பினேஷன் தான். சொன்ன மாதிரி புது உருட்டு. ஒரு சூப்பர் உருட்டு. ஏன்னா அந்த சட்னி வந்து ஒன்று ஒவ்வொரு விதமான வாசனையோட, அந்த புளிப்போட ஒரு காரத்தோட சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கைமா சுத்தமாக எலும்பே இல்லாமல் தோலே இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக அந்த கிறிஸ்பினஸோட அந்த மசாலாவோட சாப்பிட்றது புது விதமான டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி வர்றவங்களுக்கு உருட்டு போடுங்க, உருட்டி செஞ்சு கொடுங்க. அன்பால் உருட்டுங்க, பாசத்தால் உருட்டுங்க, பயத்தால் மட்டும் உருட்டிடாதீங்க. ஆனா பயத்தால இருந்தாலும் அதே ஒரு விஷயம் வந்து ஒரு ஜாலியாவும் எடுத்துக்கின்றோம். அதே ஒரு பயமாவே அப்படியே இருந்துடாம டப்புன்னு அதை மறந்துட்டு அப்படியே ஜாலியா நல்லா சந்தோஷமா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. இதயம் பாதிப்புள்ளவங்களுக்குலாம் பண்ணக்கூடாது. கண்டிப்பா அது பண்ணக்கூடாது, அதை செஞ்சிடாதீங்க. இன்னைக்கு ஒரு கலகலப்பான காமெடியோட, கலகலப்பான சமையலோட இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமான நாளாக போச்சு. இதே போல் தான் இன்னைக்கு உங்களுக்கும் இதே சந்தோஷமான நாளாக போயிருக்கோம். இதே போல் வித்தியாசமான உருட்டலை தொடர்ந்து உங்களுக்காகவே உருட்டுறதுக்கு கட்டுறது கையில் காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லையும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையளவு பாண்டி. அந்த பேஜுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அதை சொல்லிட்டீங்க. அடுத்தது மீண்டும் ஒரு சமையலோ அதை சொல்லிட்டாங்களே. சொல்லிட்டாங்க.